ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனுடைய நாமத்தினாலேயும் அவருடைய குமாரனும் நமது அன்பு தெய்வம் ஆண்டவரும் ரட்சகருமாகிய யாஷா மேசியா நாமத்தினாலும் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட தொடங்கிய பூரண அன்பும் நம்மளுக்கு உண்டாவதாக. ஆமென். கடந்த வாரம் யோவான் 4ஆம் அதிகாரம் பார்த்தோம். 26 வசனங்கள். அது கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து பார்க்க போகிறோம். எட்டாவது வசனத்திலேருந்து கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? மறுபடியும் ஒரு தடவை யோவான் 4ஆம் அதிகாரம் 8லேருந்து கொஞ்சம் வாசிங்க. கொஞ்சம் பிரயோஜனம். பக்கம் 128. யோவான் 4ஆம் அதிகாரம் 8லேருந்து வாசிங்க. 26 எழுதியா பிரதர்? ஆமா ஆமா ஆமா. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். யாஸ்வாமேசியா அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். யாஸ்வாமேசியா அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். யாஸ்வாமேசியா அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். யாஸ்வாமேசியா அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். யாஸ்வாமேசியா அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு யாஸ்வாமேசியா, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, மேசியா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு யாஸ்வாமேசியா, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆமென். Thank you sister. God bless you. இந்த 25வது வசனம், அது நம்ம மேசியான்னு வாசிக்கிறோம், யாஷுவா மேசியான்னு. அதனால அது வாசிக்கிறப்ப அங்க எப்படி வாசிக்கிறோம்னா, கிறிஸ்தோஸ் எனப்படுகிற மேசியா. கிறிஸ்தோஸ்ன்றது கிரேக்கு பாஷை. புதிய ஏற்பாடு கிரேக்கு பாஷை எழுதப்பட்டது. அதனால கிறிஸ்தோஸ் எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அப்படி வாசிச்சா இன்னும் நல்ல பெட்டரா இருக்கும். ஓகே, ரைட். இப்போ
போன வாரம் நம்ம கடைசியா என்ன எப்படி முடிச்சோம் ஞாபகம் இருக்கா? தாகத்துக்கு தான் ஏன் கேட்டாருன்னு சொல்லி தாகத்துக்கு தண்ணி தான் ஏன் அவர்கிட்ட கேக்குறாங்கன்னு கேட்கு. ஏன் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட போய் கேட்கணும்? ஆத்ம தாகம், ஆத்ம தாகம் இல்ல இல்ல, அவர்கிட்ட போய் ஏன் கேட்கணும்? கேட்கறதோட நோக்கம் என்ன? ஆத்மாவுக்காக தானே கேட்கிறாரு. அந்த ஏசாயா 53 அநேகருடைய ஆத்மாவே ஆத்மா தாகம். இந்த இந்த கோர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இங்க நடைபெறுற சம்பாஷணையில இது மறைவா இருக்கிறது, நம்ம அதை பார்ப்போம். இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னால இந்த ஸ்திரீ எப்படி நம்ம போன பார்த்த சமாரியர்கள் எப்படி அப்படின்ட்டு. சமாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சமாரியர்கள் யாரு? அருவருக்கப்பட்ட ஜனம், அருவருக்கப்பட்ட ஜனம். யாரு சமாரியர்கள்? எப்படி வந்தாங்க? அசீரியா வந்து கலப்படமான யூதர்கள் பார்க்கணும். அதாவது கிமு 722 அசிரியர்கள் வந்து இவனை சிறைபிடிச்சு போயிட்டாங்க 10 கோத்திரத்தையும். அப்போ கம்ப்ளீட்டா டிபோர்ட் பண்ணாங்க எல்லாரையும். இவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரையும் தேசத்தை விட்டு கடத்தினாங்க. வழக்கமா போறப்ப முழுக்க பண்ண முடியாது, அது ஒரு சிலர் பின்தங்கி இருந்தார்கள். இப்ப என்ன நடந்தது? ஒரு சிலர் பின்தங்கின, எல்லாரும் நிறைய பேர் சிறைப்பட்டு போனாங்க, ஒரு சில பேர் பின்தங்கினாங்க. தங்கினப்ப என்ன ஆச்சுன்னா 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 23, 24, 25 பாருங்க. யூதர் கோத்திரத்தை அப்ப பிடிக்கலையா பிரதர் அவங்க அந்த டைம்ல? சரி, வெறும் 10 கோத்திரம் தான் பிடிச்சாங்க, 2 கோத்திரத்தை விட்டுட்டாங்களான்னு. அந்த 2 கோத்திரம் தான் தொடர்ந்து. அதுக்கு பிறகு ராஜாக்கள் இருந்து சிதேக்கியா ராஜா காலத்துல நேபுகாத்நேச்சர் வந்து கொண்டு போறான். அப்போ வல்லரசு மாறிடுறது. பேரரசு அதிரியர்கள் இருந்து அதிரியர்களை யார் பிடிச்சிடுறாங்க? பபுலேயர்கள் வந்துடுறாங்க. 491 பக்கம். யாவே தேவன் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ராயேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் பூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களே இஸ்ராயேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். சரி, இப்போ அங்கிருந்து வந்தவங்க இங்க வந்து குடியிருக்கிறாங்க. இங்க ஏற்கனவே சில பின்விட்டு போனவங்களா இருக்கிறாங்க. இப்போ அங்கிருந்து வந்தவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க தேவன் விரோதமானவங்க. அந்த காரியங்கள் தேவன் விரோதம். இன்னொன்னு, அங்கேருந்து அந்த தேசத்துல இங்க வந்து அந்த ராஜா அமைச்சிருக்காங்கன்னா அவன் என்ன கொஞ்சம் அவரோட கூட வந்திருப்பாங்க, கொஞ்சம் நல்ல வளமையான ஆளுங்க. பொதுவா ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போய் குடியிருக்கிறாங்கன்னா ஒண்ணு அகதிகளா போனோம், இல்ல நல்ல விரும்பியா போறவங்கன்னா அவங்க நல்ல வளமையானவங்க, நல்ல வசதியானவங்கன்னு அர்த்தம். அப்ப இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் வர்றாங்க. வந்து இங்க குடியிருக்கிறப்ப இங்க ஏற்கனவே இருக்கிற விடுபட்டு போன யூதர்கள் இவங்கள என்ன பண்றாங்க? கலந்துடுறாங்க. அங்கே திருமணம் புரிந்து கொள்கிறார்கள். தங்கள் குமார்த்திகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் குமாரர்களை எடுத்துக்கொள்கிறார்கள். தேவன் ஏற்கனவே எச்சரிச்சிருக்கிறார், இது செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா செஞ்சு இவங்க என்ன, இவங்க சந்ததி எப்படி ஆயிடுச்சு? கலப்படமாயிடுச்சு. நீங்க நெகமியா புத்தகத்துல பாத்தீங்கன்னா 13,000 அவ்வளவு வைராகியமா அடிக்கவே அடிப்பார். அவங்க யூத பாஷையே பேச அறியாம இருந்தாங்கன்ட்டு.
இப்படிப்பட்ட கலப்படமான காரியங்கள் என்ன பண்ணாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த 17 அதிகாரம் (32) இருந்து பாருங்க. 2 ராஜாக்கள் 17:32 பாருங்க. அவர்கள் யாவே தேவனுக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். அப்படியே யாவே தேவனுக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமையின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் யாவே தேவனுக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமைகளின்படியாகிலும் யாவே தேவன் இஸ்ராயேல் என்று பேரிட்ட யாக்கோப்பின் புத்திரருக்கு கற்பித்த நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒத்தபடியாகிலும் செய்கிறதும் இல்லை. யாவே தேவன் இவர்களோட உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின யாவே தேவனுக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய யாவே தேவனுக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்களை எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் தங்கள் முந்தின முறைமைகளின் படியே செய்தார்கள். அந்தபடியே அந்த ஜாதிகள் யாவே தேவனுக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடியே இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். பாருங்க, இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க யாவே தேவனுக்கு பயந்து, இந்த வசனம் என்ன சொல்றது, 33ஆம் வசனம், யாவே தேவனுக்கு பயந்து அந்த அவருடைய தேவ முறையோடு செய்து வந்தார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்றது, 33ஆம் வசனம் சார். அதான் பிரதர், அது யாவே தேவனுக்கு பயந்துன்றதுக்கு அப்புறம் எப்படி அவங்க அந்நிய தேவனா இது பண்ண, அவங்க பயம் இருக்குது தானே அவங்க உள்ளத்துல. இல்ல அங்க என்ன போட்டிருப்பாரு, யாவே தேவனுக்கு பயந்தும் தங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, இந்நாள் வரைக்கும் அவர்கள் அவங்களே வாசிக்கிட்டோம், கொஞ்சம் வாசிங்க. 34 இந்நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைமைகளின்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் யாவே தேவனுக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை. 33 யாவே பயந்துட்டாப்ல. அதான் புரியல. என்ன சொல்றாரு, பயந்து நடக்கிறது இல்ல, முறையின்படி செய்து பயந்து நடக்கிறது இல்ல. முதல்ல அவங்க பயந்து நான் சொல்றாங்க, ஆனா அவங்க பயந்து நடக்கிறது இல்ல. என்னன்னா இங்க இப்படி இந்த கலப்படமான இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க யூதருடைய வேதமாகிய பழைய ஏற்பாட்டுல முதல் 5 புஸ்தகங்களை மாத்திரம்தான் எடுத்துனாங்க. இந்த சமாரியர்கள் முதல் 5 புஸ்தகத்தை மாத்திரம் எடுத்துட்டு பாக்கி எல்லாம் கைவிட்டாங்க, மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டான்ட்டாங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு யூதர்கள் எங்கே ஆராதனை செய்து வந்தார்கள், எங்க ஆராதனை செய்து வந்தாங்க, எருசலேம்ல ஆராதனை செய்து வந்தாங்க. ஏன் மற்றவங்களாம் சொல்லாம, இந்த ஆச்சாரத்தை தான் சொல்லலாமா, மற்றவங்களாம் சொல்லாம எருசலேம்ல ஆராதித்து வந்தார்கள். இப்ப இவங்க தங்களை வித்தியாசமா காட்டணுமே, அது அவங்க என்ன பண்ணாங்க, எருசலேம்ல இல்ல, தாங்கள்
இந்த ராஜ்யத்துல பிரவேசிக்கும் போது இவங்க ஏற்றுக்கொண்ட 5 புஸ்தகங்கள் பாருங்க, என்னென்ன? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். 5வது உபாகமம். உபாகமத்துல மோசையை கொண்டு கட்டளையிடுறாரு, நீங்க பிரவேசிக்கிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னு 27வது அதிகாரத்துல 6 கோத்திரங்கள் இந்த பக்கத்திலையும் 6 கோத்திரங்கள் அந்த பக்கத்திலையும் நிக்கணும். 6 கோத்திரங்கள் ஆசீர்வாதம் கூறும்படிக்கு எதுல நிக்கணும்? எரிசி மலையிலையும் மற்ற 6 கோத்திரங்கள் கூறப்படும்படிக்கு ஏபால் மலை நிக்கணும்ன்றாங்க. அப்ப ஆசீர்வாதத்துக்கு கெரிசிமை மோசே தெரிந்து கொண்டார். இதை தெரிஞ்சுன்னா உள்ள போறாங்க. அதனால இதுதான் ஆசீர்வாதத்தின் பக்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் தங்க வேண்டிய இடத்துல கெரிசிம்ல அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. பிற்பாடு நடந்தது. ஏன் இப்படி கட்டுறாங்க அப்படின்றப்ப நீங்க நெகேமியா எதிர 2 புஸ்தகத்தை பாக்குறப்ப சன்பலாத்து இவெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம் எடுங்க, தடுக்கிற இடையூறு பண்ண வர்றாங்க. ஆலயத்தை கட்டுறதுக்கு நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு 4வது அதிகாரம் எதிர 4வது அதிகாரம் 1-2 607 பக்கம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 592 பக்கம் முதல் 3 வசனங்கள் வாசிங்க. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ராயேலின் தேவனாகிய யாவே தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். அதற்கு செருபாபேலும் யோசுவாவும் இஸ்ராயேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ராயேலின் தேவனாகிய யாவே தேவனுக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். என்ன நடக்குது? இவங்க எல்லாம் சிறையிலிருந்து வந்த ஜனங்களுக்கு சத்துருக்கள். சிறைக்குள்ள போயிட்டாங்க. பாதி தங்கினவங்க யாரோட அங்கேருந்து வந்தவங்களோட கலப்படம் ஆயிட்டாங்க. புரியுதா? கலப்படவங்க இங்க இருக்கிறாங்க. கலப்படான அந்த சந்ததியா எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணி வந்தாங்க? யாவே தேவனுக்கும் பலியிட்டாங்க, அவருடைய தேவனுக்கும் பலியிட்டாங்க. 2 ராஜாக்கள் 17 பார்த்தோம். 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் நீங்க 26ல 41 வரைக்கும் முழுக்க வாசிக்கணும், வாசிச்சா தெரியும். அப்போ 2த்தையும் செய்யறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில கோரேஸ் கட்டளையிடுறாரு திரும்ப போகலாம் அப்படின்ட்டு. இப்ப திரும்ப வராங்க. வர்றப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து ஆலயத்தை கட்டுறாங்க. ஆலயத்தை அதனால்தான் அந்த அட்டவணை எடுக்கிறாங்க பாருங்க. இந்த அட்டவணை எடுக்கிறப்ப யார் யாரெல்லாம் அதுல இருக்கிறது? 2வது அதிகாரம் பாருங்க, எதிரா 2ல இதுல எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரே நிமிஷம்.
இதுல வந்து பஸ்கா வாசிக்கிறாங்க. நீங்க 6ஆம் அதிகாரம் பாருங்க. எதிரா 6ஆம் அதிகாரம் 19 22 வரைக்கும் பாருங்க. பக்கம் 596. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ராயேல் புத்திரரும் இஸ்ராயேலின் தேவனாய யாவே தேவனை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் அண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். யாவே தேவன் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்களை இஸ்ராயேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். கூடாது, பெர்சியா மாத்திக்கங்க. அது பெர்சியா, அஸ்திரியா இல்ல, அது பெர்சியா. சரி, இவங்க என்ன பண்றாங்க? பஸ்காவை சாப்பிடுறாங்க. ஆனா நீங்க 2ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா எதிரா 2ஆம் அதிகாரம் 62 63 2 பாருங்க. 591 பக்கம். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரின் தும்மிம் என்பவைகள் உள்ள ஒரு ஆசாரியின் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சரி, அப்போ இதுல வந்தவங்கள கலப்படம் இருக்காங்களா என்னன்னு தெரியாதனால அட்டவணை எடுத்துடுறாங்க. இது இல்லாதபடி யாரா இருந்தாங்கன்னா அவங்க இந்த பஸ்கால புசிக்க கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவங்க ஆலயத்தை கட்டுறாங்க. கட்டுறப்ப இந்த சன்பலாத் இந்த குரூப் எல்லாம் இவங்க யாரு? கலப்படமானவர்கள். இவங்க சொல்றாங்க எப்படி என்ன சொல்றாங்க? பார்த்தோமே 4ஆம் அதிகாரம் பார்த்தோம் 2ஆம் வசனத்துல, உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். இவ்விடத்தில் எங்களை வரப்பண்ணினா அத்திரியா ராஜா எத்திரத்த நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம். இவங்க என்ன பண்றாங்க? யாவே தேவனுக்கும் பலியிடுறாங்க, அவங்க மற்றதுக்கும் பலியிடுறாங்க. இது கலப்படமான காரியங்கள். இவங்களுக்கு இதுல பங்கு கிடையாது. ஆனா 3ஆவது எங்களுக்கு பங்கு இல்லை. அப்ப இப்படிப்பட்ட இவங்க கொந்தளிக்கிறாங்க. யாரு? நம்ம முற்பிதாக்கள் யூதர்களா இருந்தாங்க. ஆனா நம்ம கலப்படம் ஆயிட்டோன்னு நம்மளை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி வச்சிட்டாங்க. இவங்க உள்ள ஆக்சுவலா இவங்க எப்படி யோசிச்சிருக்கணும்? ஐயோ தப்பு, நம்ம முற்பிதாக்கள் கலப்படம் ஆனாங்க, இப்ப நம்ம மனம் திரும்புவோம், வேதம் முழுக்க எடுத்துக்குவோம். இல்ல, அவங்களுக்கு என்ன? தன்னுடைய பாரம்பரியத்தை பற்றியான ஒரு வீம்பு வைராக்கியம். அதனால என்ன பண்ணாங்கன்னா, சரி இந்த யூதர்கள் சொல்ற முறைப்படி அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா நம்ம முதல்ல 5 புத்தகம் தான் ஏத்துப்போம். இந்த பிற்காலத்துல இருக்கிற புத்தகத்தெல்லாம் என்ன பண்ண? தாவீது வந்து ஆலயத்தை கட்டினாரு. இதெல்லாம் வந்து அந்த ஆலயம் எங்க கட்டினாரு? எருசலேம்ல. இது தேவன் சொல்லி கட்டல. மோசையை கொண்டு உள்ள போறப்ப ஆசீர்வாதம் தங்கும்படி எந்த மலையை தெரிந்து கொண்டார்? கெரிசி மலையை தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த இடத்துல நான் ஆலயத்தை கட்டுவோம். புரியுதனால உங்களுக்கு? இது ஒரு கேள்வி. 2ஆவது அதிகாரம் இப்போ நம்ம படிச்சோம்ல எஸ்ரா, அதுல வந்து வர பண்ணினா அசிரியாவின் ராஜாவாகின்னு. இப்ப அங்கேயே பெர்சியாவா அசிரியா தானே? அது 4:2 படிச்சோம். 4:2 அது அதிரியா தானே? இல்ல பெர்சியாவா? பெர்சியா நீ போட்டு போனோம். தெரி பிடிச்சது அதிரியா. அப்போ வேற எல்லாரும் புரியுதா? அது
புரியுது பிரதர். அப்போ இவளுக்கு என்ன ஆச்சு? இவன் மனம் திரும்ப விருப்பம் இல்ல, முழுமையாக வேதத்தை ஏத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, தங்களை தாழ்த்துவதற்கு இஷ்டம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாங்க? எருசலேம் இல்லப்பா, இது நாங்க ஏத்துக்கல, மோசேஸ் சொன்னதான் எங்களுக்கு. இப்ப கூட நாங்க இஸ்ரேல் போயிருந்தப்போ ஒரு கூட்டம் பார்த்தோம். ஆமா, என்னது நோவாஸ் ஹிடன் லாஸ் சொல்றாங்க, அதை தான் நாங்க எடுத்துப்போம். நோவாஸ் ஹிடன் லா, 7 ஹிடன் லாஸ் இருக்கு, அதுதான் எடுத்துப்போம். ஒருத்தரோட அதான் ரெக்கார்ட் பண்ணி கூட வச்சிருக்கிறாங்க, அவங்களோட இன்டர்வியூ பண்ணது. அவன் முழுமையாய் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இதுதான் ஆண்டவருக்கு பின்னால சொல்றாரு என்னன்ட்டு. இப்படிப்பட்ட இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு போட்டியா வெறுத்தி மலையில ஆலயத்தை கட்டினாங்க. வெறுத்தி மலையில ஆலயத்தை கட்டி அங்கதான் அவங்க ஆராதனை செய்ய வந்தாங்க. இதுதான் இந்த சமாரியருடைய கதை. இவங்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்து போகவே போகாது. அதனால்தான் யாரும் எருசலேம்ல இருந்து கலீலியாவுக்கு போறதுன்னா அவன் சமாரியா நாட்டு வழியா போக மாட்டான். போன வாரம் கூட பார்த்தோம், அதை சமாரியா அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்த்தோம் லூக்கால. ஞாபகம் இருக்கா? பொதுவா யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? எருசலேமில் இருக்கிற யூதர்கள், வைராக்கியமான யூதர்கள், பாரம்பரிய யூதர்கள் கலீலியாவுக்கு போனா சமாரியாவுக்கு போக, சமாரியா போகிறதா அதான் ஷார்ட் கட். சமாரியாவுக்கு போகிறது பதிலாக கிழக்கு பக்கமாய் வந்து யோர்தானை கடந்து அப்படி நேரம் போயிட்டு மறுபடியும் லெஃப்ட்ல, நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி போவாங்க. உங்களுக்கு தான் வீம்பா, எங்களுக்கு வீம்பு இல்லையா? ஆனா இந்த வீம்பெல்லாம் கைட்டி வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? இதான் அவர் கட்டளையிட்டார், நீ அது வழியா போகணும், நீர் போ, அது வழியா போ. அதான் போன வாரம் பார்த்தோம். 4வது, சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டி இருந்தபடியால், ஏன்னா தேவனுடைய திட்டம், தேவன் கட்டளை, அதனாலதான் அது வழியா போறார். போய் இங்க போய் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட சமாரிய ஸ்திரீ, அவருக்கு தெரியும் இது வந்துருது யாருன்ட்டு, அவர் சிருஷ்டிகர்த்தர். சமாரிய ஸ்திரீ வெறுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன்ட்ட போய் தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. அந்த பொங்கலை என்ன நினைச்சுக்கிட்ட? கணத்துல இருக்கிற தண்ணி இவர் தாகமா இருக்கிறாரு, அதனால இவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தாகத்துக்கு தான் கேட்கறீங்களே, ஆனா நீ யூதனாக என்கிட்ட கேட்கலாமா? இது ஆண்டவர் ஒரு கான்வர்சேஷன் பிக்கப் பண்றாரு. அப்ப என்ன திரும்ப சொல்றாரு? நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? தாகத்துக்கு முன்ன தான் கேட்டாரு, அவர் யாருன்னு தேவனுடைய ஈவு என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா அவரு உனக்கு என்ன கொடுத்திருப்பாரு? ஜீவ தண்ணீரை. ஜீவ தண்ணீர் பொதுவா யூதர்கள் என்னன்னா, பொதுவா கிணறு தண்ணீர், ஜீவ தண்ணீர். கிணறு தண்ணீர்ன்றது அப்படியே செக்மெண்டா இருக்கும், ஜீவ தண்ணீர்ன்றது கூட ஓட உற்பத்தி ஆகிட்டு ஊறிக்கிட்டே இருக்கும், ஊறி போகலாம். அந்த அப்படித்தான் பொதுவா யூதர்கள் ஜீவ தண்ணீர்னா அப்படிதான் எடுத்துப்பாங்க. அதாவது உப்பிச்சு வந்துட்டே இருக்கும். பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரே வார்த்தையை பயன்படுத்தி 2 விதத்துல அதை உபயோகப்படுத்துறாரு. உனக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுத்திருப்பேன். அந்த ஸ்திரீயோட போக்கிலேயே அவன் அறியாமையில இருக்கிறான், அந்த ஸ்திரீயோட போக்கிலேயே போய் சம்பாஷித்து கொண்டாடுற. ஆனால் ஆண்டவர் அவளுக்கு சொன்னது, ஆண்டவர் எது சொன்னார்? ஜீவ தண்ணீர் இருந்தத இந்த தண்ணீர் இத குடிச்சா மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீர் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. நான் கொடுக்குற தண்ணீர் எங்க வருது? பரத்திலிருந்து வருது. இது உனக்கு ஜீவன் கொடுக்காது. இது தாகத்தை வேணா டெம்பரரியா தூக்கும், மறுபடியும் குடம் காலி ஆச்சுன்னா நீ மறுபடியும் எடுத்துட்டு வரணும். ஒரே வார்த்தையில பிளேயிங் அந்த வேர்ட்ஸ். அப்ப அந்த வார்த்தையை வைத்து அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு எப்படிலாம் கொண்டு போற பாருங்க. அதான் கேட்கிறார், நீ எப்படிப்பட்ட நீ வெறுக்கப்பட்ட சமாரிய ஸ்திரீ, நீங்க எல்லாம் வெறுக்கப்பட்டவங்க. ஆனா காலம் வந்தது, இனி உங்களை மனுஷர்கள் வெறுக்கலாம், ஆனா தேவன் வெறுக்கல. தேவன் உங்களை வெறுக்கல. அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அதை தெரிவித்துக்காக வந்திருக்கிறேன்.
நீங்கள் இப்போ இதே நீங்க 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? யாரோட என்கவுண்டர்? நிக்கோதேமோட ஒரு என்கவுண்டர். 3ஆம் அதிகாரத்தில் ஞாபகம் இருக்கா? அப்ப நிக்கோதேமு யாரு? நிக்கோதேமு யாரு? போதகர் தானே ஒரு போதகன். ஒரு போதகன். போதகர்னா பொதுவாக எப்படி இருப்பாங்க? எல்லாவற்றையும் அறிஞ்சவங்களா இருக்கும். அப்ப எப்படி இருப்பாங்க பொதுவா? ரொம்ப பெரிய அந்தஸ்தோட. அந்த போதகன் வந்தப்ப அவனை பார்த்து ஒரு தள்ள ஒரு குட்டு குட்டுறாரு. 10ஆம் வசனம் வாசிங்க. 3:10 யோவான் 3:10. யாசுவா மெசியா அவனை நோக்கி, நீ இஸ்ராயேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. போறோம் என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையிலே தங்களை வைத்துக் கொண்டு பெருமை பாராட்டுகிற ஒரு சிலருக்கு அந்த பெருமையெல்லாம் கைட்டி வச்சு பின்னாடி நிக்கோதேமு வந்துடுறாரு. எப்படி தெரியும்? பின்னாடி நிக்கோதேமு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட வந்துடுறாரு. எப்படி தெரியும்? அவரை புதைக்கும் போது வந்தார் இல்லையா கல்லறையில். அவர் அடக்கம் பண்ணும் போது நிக்கோதேமு வராரு. அப்போ அப்படிப்பட்ட நபரையும் சத்தியத்துக்கு கொண்டு வரணும், ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அதே மாதிரி வெறுக்கப்பட்ட அருவறுக்கப்பட்ட ஜனத்தையும் அவங்களுக்கும் ரட்சிப்பு கொடுக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ நிக்கோதேமோட பேசுறப்ப நாங்கள் அறிந்திருக்கதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சொல்லுகிறோம். இங்க சமாரியத்தில சொல்றப்ப 22வது நாள் 22 பாருங்க. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். இங்கேயும் பாருங்க, நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். நிக்கோதேமு சொல்றாரு, நாங்கள் அறிந்திருக்கிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். அறிந்ததை சொல்லி கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். இங்க நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். அப்போ அங்க போதகனுக்கு அறிந்திருக்கிறதை சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கிறது. இங்கே தவறாக தொழுது கொள்ளுகிற ஜனங்களுக்கு எப்படி தொழுது கொள்ளணுன்றதுக்காக சொல்ல, நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். நாங்கள் எப்படி தொழுது கொள்கிறோம்? நாங்கள் அறிந்திருக்கிறது. நாங்கள் எப்படி தொழுது கொள்கிறோம்? நாங்கள் முழு வேதத்தையும் நாங்கள் வச்சிருக்கிறோம். முழுவதுன்னா அவங்க காலத்துல பழைய ஏற்பாடு முழுக்க. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல 5 புத்தகத்தை மாத்திரம் தான் வச்சிருக்கிறீங்க. இந்த 5 புத்தகத்தை மாத்திரம் வச்சுட்டு நீங்க எப்படி தேவனை தொழுது கொள்ள முடியும்? நாங்க முழுக்க வச்சிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வெறும் சங்கீதமும் நீதிமொழிகளும் மாத்திரம் வாசிக்கிறாங்க. அப்ப இவங்க அப்படிப்பட்ட சமாரியர்கள் போல யாரெல்லாம் வெறும் சங்கீதமும் நீதிமொழிகளும் மாத்திரம் வாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சமாரியர்கள் மாதிரிதான். முழுக்க வேதத்தை அறிய முடியாது. நாங்கள் அறிந்திருக்கிறதை நீங்கள் அறியாத இருக்கிறதை. நீங்க எதை அறியல? நீங்க 5 புத்தகத்தை தவிர பாக்கியெல்லாம் அறியல. நாங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறோம். இது ஆண்டவர் சொல்றாரு. வித்தியாசத்தினால புரியுதா? அப்ப வேதத்தை முழுக்க நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுங்க பிரதர். யூதர்கள் அறிந்திருக்கிறதை அறியாததை அப்படின்றது. யூதர்கள் ஆதியாகமம் முதல் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு அவங்க ஏத்துக்கிறாங்க. வரைக்கும் பழைய ஏற்பாடு முழுக்க. ஆனா சமாரியர்கள் முதல் 5 புத்தகத்தை மாத்திரம் தான் ஏத்துக்கிறாங்க.
அப்ப நீங்கள் முழுக்க அறியல, நீங்க அறியாம தொழுது கொள்கிறீர்கள். ஏன் நீங்க மத்தெல்லாம் அறிஞ்சிருந்தீங்கன்னா தேவன் தாவீதுக்கு சொல்லி ஆலயத்தை சாலமோன் வச்சு கட்ட சொன்னது உங்களுக்கு தெரியாது. இது சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு. இது சமாரியா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா, ஏன்னா சமாரியர்கள் அப்படித்தானே செய்யறாங்க. சமாரியாவுக்கு தான் 5 புக்கு தெரியும்ன்றாருல, யூதாஸ்க்கு ஃபுல்லா சமாரியா தான் 5 புக்கு. அப்போ இது சமாரியாவுக்கு அந்த 5 புக்கு. நான் ஒரு கேள்வி பிரதர், அந்த 5 புத்தகத்திலேயே சகலத்தையும் அவர் சொல்லிட்டாரே, என்ன சொல்லிட்டாரு? அந்நியர்களை பண்ணக்கூடாது, சிலைகளை பண்ணக்கூடாது, எல்லா நியாய பிரமாணமும் அதுக்குள்ள வந்துருக்குல்ல. ஆலயத்தை கட்டுற சொன்னாரா? அப்புறம் தானே. ஓகே பிரதர், ஓகே. யெரொபெயாம் சமாரியாவில் தான் அவன். யெரொபெயாம் டாக்டர்ஸ். அப்போ இப்படிப்பட்ட இந்த கான்வர்சேஷன் அவரோட பிக்கப் பண்றாரு. அப்ப சொல்றப்ப அந்த ஸ்ரீ கேக்குறான், எங்க தாத்தா முற்பிதாவாகிய யாக்கோபை பார்க்கலும் நீர் பெரியவரோ. அது தெரியல. ஏன்? வேதம் முழுக்க தெரிஞ்சுக்கல, வேதம் முழுக்க தெரியாதனால தெரியல. எல்லாம் வருத்த சொல்றார், நான் திரும்ப இங்க வராதபடிக்கு எனக்கு அந்த தண்ணீரை கொடுங்க. இதெல்லாம் கேட்ட உடனே டக்குன்னு அவர் இப்ப தண்ணியை பத்தி பேசியிருந்தவரு டக்குன்னு என்ன பண்றாரு, நீ போய் புருஷன் ஆயிடுச்சுட்டு. தண்ணியை பத்தி பேசினாலும் டக்குன்னு டாபிக் வந்துடுற பாருங்க, புருஷன் ஆயிடுச்சுவா. அந்த ஸ்திரீ என்ன சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை. அதுக்கு முன்னால 5 புருஷன். அது சொல்றாரு, 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். 5 புருஷர். எல்லாம் கொஞ்சம் இந்த 5 புருஷர் யார் யாரு அதுக்கான தெரியுமா? 5 புருஷர்கள்னா எதுவும் இல்ல, எனக்கு தோன்றதை சொல்றேன் பிரதர். ஆகவங்களை எதுவும் இங்க அப்படி சொல்றாரா? இல்ல சொல்றேன். இல்ல அவங்க வந்து அதாவது வேற தெய்வத்தினுடைய அந்த இதுதான் நடந்தது. இந்த 5 தொழுது கொண்டு 5 புருஷர். 2 நாளாகவும் 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 24 பாருங்க. பார்த்தோமே 24 வாசிங்க. 24 வாசிங்க. அசீரியா ராஜா பாபிலோனிலும், அசீரியா ராஜா பாபிலோனிலும் 1, ஊத்தாவிலும் 2, ஆபாவிலும் 3, ஆமாத்திலும் 4, செப்பர்வாயிலும் இருந்து மனுஷரை வர பண்ணி. 5 பட்டணங்கள்ல இருந்து. இந்த 5 பட்டணங்களுடைய அவங்க தேவர்கள் அவங்க எல்லாம் பண்றாங்க. இந்த 5 மனுஷங்க வந்து இவங்களுக்கு என்ன ஆயிட்டாங்க, சமாரியர்களுக்கு புருஷர்கள் ஆயிட்டாங்க, கலப்படம் ஆயிட்டாங்க. புரியுதா? எவ்வளவு பேர் பண்றீங்க? இல்ல பிரதர், பிசிக்கலா ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டீங்க பிரதர். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல, நம்ம வீட்ல அங்க பிரேயர் நடக்கும்போது ஞாபகம். அப்படியா? இது இப்ப பிசிக்கலா சொல்லியா பிரதர்? ஹஸ்பண்ட்றது அந்த லேடி 5 புருஷன் வச்சிருக்காங்க அந்த மாதிரி இல்லையா? அதுவும் உண்டு, சொல்ல வருங்க. அதுவும் உண்டு. அந்த ஸ்திரீ சொன்னது பிசிக்கலா 5 புருஷன் தான் இல்லங்களே. ஆனால் எப்படி அந்த ஸ்திரீ மாம்ச பிரகாரமாய் அந்த கணத்து தண்ணி கேக்குறா, இவர் என்ன சொல்றாரு, ஆவிக்குறிகாரர் சொல்றாரு, மாம்சத்தை பத்தியும் சொல்றாரு, மெட்டீரியல் பத்தியும் சொல்றாரு, ஸ்பிரிச்சுவல் பத்தியும் சொல்றாரு. அந்த ஸ்திரீ மெட்டீரியல் மாத்திரம் சொல்றான். அதே போல இங்க ஆண்டவரும் உனக்கு 5 புருஷன் இருந்து சரிதான் சொல்ற. ஆண்டவர் அவர் சொல்ல,
அவன் இந்த 5 புருஷன் சொல்லல, இவர் தான் வெளியே கொண்டாடுறாரு. ஒரே கல்ல 2 மாங்காய் இங்கேயும். ஒண்ணு என்னது, நீ மெட்டீரியலா நீ பிசிக்கலா 5 புருஷன் வச்சிருக்கிற, இன்னொன்னு சமாரிகளா நீங்கள் 5 புருஷர்களால் ஆளப்படுகிறீர்கள். தொடக்கத்துல இருந்தே அவர் 2 விதமா தான் அவர்கிட்ட பேசினே வர்றாரு. ஏன் அதாவது தண்ணீர்ல டக்குன்னு இது மாத்தின உடனே தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உடனே என்ன சொல்றா, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி காண்கிறேன். இந்த அம்மாவும் என்ன சொல்லிட்டாப்ல, வேற ஒரு காரியத்துக்கு தீர்க்கதரிசின உடனே எங்கள் பிதாக்கள் இந்த மலையில இதை எடுத்து கெரிசிம் காமிச்சு இங்க தொழுது கொடுறாங்க, நீங்க இடத்துல என்ன தொழுது கொடுறீங்க. அப்பதான் சொல்றாரு, சரியே நான் சொல்லுவதை நம்பு. மலை பேர் அவங்க கொண்ட மலை, சமாரியா மலையில அவங்க தொழுது போல மலை பேர் என்னன்ற இது என்ன ஆச்சுன்னா, இது மக்கபேயர்கள் காலத்துல மனாசேன்ற ஒரு பெரிய தலைவன் வந்து என்ன பண்ணான்னா, யூதர்கள் அவன் வந்துட்டு இவங்க மேல கோபம் கொண்டு போர் தொடுத்து அந்த கெரிசீம்ல மலையில இவங்க கட்டின ஆலயத்தை கிமு 120 அந்த டயத்துல இடிச்சுட்டான். இடிச்சதுனால என்ன பண்ண, ஆலயம் போச்சுனாலும் ஆனா அந்த மலையில தான் தொழுது கொள்வோம்னா அங்கதான் தொழுது கொள்றாங்க. இப்போ கூட பஸ்காவை அங்கதான் ஆதரிக்கிறாங்க. அவங்க பஸ்காவை ஆதரிப்பாங்க. ஏன் 5 புத்தகத்துல இருக்குத என்ன பாருங்க எப்படிலாம். ஒரு நிமிஷம் இது மட்டும் திரும்ப சொல்லுங்கிறது. அந்த மலையை மனாசே என்கிற ஒரு யூத வம்சத்தை இருந்த ஒரு தலைவனாக இருந்தவன் போர் தொடுத்து சமாரியர் மேல சண்டை போட்டு அந்த கெர்த்தி மலையில அவங்க கட்டின ஆலயத்தை இடிச்சு போட்டான். இடிச்சு ஆலயத்தை இடிக்கப்பட்டாலும் நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப எங்க தர்ணான் பண்றாங்கல்ல, ஆபீஸ் வரக்கூடாது அப்படின்னு ஆபீஸ் லாக் போட்டாங்கன்னா எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க, வெளியில உட்காந்து தர்ணா போராட்டம். அதே மாதிரி நீங்க ஆலயத்தை தான் இடிச்சுங்க, நாங்கன்னா இந்த மலையில தான் ஆராதனை பண்ணோம், மலையில தான் ஆராதனை பண்றாங்க. இன்னும் அங்க பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. அவங்க ஏன் பஸ்காவை ஆசரிக்கிறாங்கன்னா, யூதர் தான் பஸ்காவை ஆசரிக்கணும், கலப்படமானவர்கள். ஏன் 5 புத்தகத்தை ஏத்துக்கிறாங்க, அதுல 2வது புத்தகத்துல பஸ்காவை பத்தி இருக்கிறது, 4வது புத்தகத்துல பஸ்காவை பத்தி இருக்கிறது, 5வது புத்தகத்துல பஸ்காவை பத்தி இருக்கிறது. அதனால பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. ஏன்டா புரிஞ்சுதா? புரிஞ்சது பிரதர். அதனால எங்க பிதாக்கள் இங்க தொழுது கொண்டாங்க, ஆனா நீங்க வைராகியமா அங்கன்றீங்க. அப்ப சொல்றாரு, ஸ்திரியே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எது இந்த கெரிசீமையும் எருசலேமில் மாத்திரம் இல்லை, இதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது. நல்லா கவனிக்கணும் இங்க. அப்படின்னா அப்போ 1000 வருஷம் அரசாட்சி ஏன் பிரதர் எருசலேம்ல? யாரும் இந்த கேள்வி ஏன் கேட்கல? அது அப்புறம் தானே பிரதர். இப்போ வந்து இந்த வார்த்தை தானே, இப்போ வந்து யாஷ்வா மெசியா சொன்னபடி எல்லாத்துலயும் நம்ம தொழுது கொடுக்குறோம். 1000 வருஷத்துல அது தனி இது தானே பிரதர், அது கணக்குல வராது. அது வந்து அப்ப ஜெருசலேம் தானே எல்லாரும் ஒன்னா இருக்கிறது. அப்ப எங்கேயும் தொழுது கொள்ள முடியாது. அப்படிதான் தொழுது கொள்ளலாமே, கூட தானே இருக்கும். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கேள்வி என்ன? இதாவே எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆமா, அப்படி இருக்கிறப்ப எருசலேம்ல 1000 வருஷத்துல எருசலேம்ல தானே தொழுது கொள்ளணும். அது ஏன் இங்க சொல்லிட்டாரு, எருசலேம் மாத்திரம் இல்ல, எருசலேம் மாத்திரம் இல்ல எங்கேயும் அப்படின்ட்டாரு. தொழுது கொள்ற அந்த ஆலயம் அப்படின்றது வந்து அவர் குமாரன் வந்து அதை செய்யணும்ல. சரி செய்து கூட அப்படியே எருசலேம்ல எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாமே, அதான் சொல்லிட்டாருல. கேள்வி புரிஞ்சா சிஸ்டர்? புரியுது பிரதர்.
பிரதீப் இல்ல சூரியன் உதிக்கும் அஸ்தம் திசைக்கும் வரைக்கும் எல்லாமே அவருடைய நாமம் அங்க எங்க தொழுதுதான். பிரதீப் ஆயிரம் வருஷாச்சுல எருசலேம்ல தொழுது கொள்ளணும்னு எங்க போட்டிருக்காங்க? 1000 வருஷ அரசாட்சியில எருசலேம்ல தான் தொழுது கொள்ளணும்னு எங்க போட்டிருக்கு? ஏன் மீகா 4 அதிகாரம், ஏசாயா 2 அதிகாரம், சகரியா 14 அதிகாரம். இல்ல பிரதர், அது பழைய ஏற்பாடு இல்லையா? இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல தானே இருக்கிறோம். ஆமா சிஸ்டர். இப்ப ஆண்டவர் வந்துட்ட பிறகு 1000 வருஷத்துல அங்கதானே ஆலயம் கட்டி தொழுது கொள்ள போறாங்க, அங்கதானே ஆண்டவர் உட்கார போறாரு. அப்போ மத்தவங்க இருப்பாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் ஜனங்க இருப்பாங்கல்ல 1000 வருஷ காலத்துல தேவனை அறியாதவங்களும் இருப்பாங்கன்னு தானே சொல்லியிருக்கிறீங்க. சரி, அதுக்கும் இருக்காங்க. அதனால அது வந்து பரிசுத்தம் ஆகிறதுனால அந்த இடத்துல தனியா வந்து அப்ப பிதாவை எங்களும் தொழுது கொள்ள முடியாதா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் டிக்ளேர் பண்ணா டிக்ளேர் பண்ணத்தான். அது அவருக்கு மீறி, அவருடைய வார்த்தைக்கு மீறி எதுவுமே கிடையாது. அது ஒரு காலம் இல்லைங்க, அந்த காலம் தான் இப்ப நம்ம இருக்கிறோம். இதுக்கப்புறம் அந்த 1000 வருஷ சேவையோட ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலத்துல திருப்பி எருசலேம்ல தான் தொடர்ந்து கொள்வாங்க. இது 7 ஆண்டுகள் முடியுது, பிதாவோட கணக்கு முடியுது, அப்படியா பிரதர்? நல்ல கவனிங்க. இங்க சமாரியா சீக்கேம்ல நான் போன வாரம் தான் பார்த்தோம். சீக்கேம் சமாரியர்கள் அருவருக்கப்பட்ட அந்த இடத்துல அருவருக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிற இடத்துல இந்த சம்பாஷணை கொண்டு ஆண்டவரை கொண்டு தேவன் என்ன பண்றாரு? ரட்சிப்பை யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் திறந்து கொடுக்கிறார். அததான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ள காலம் வரும், நான் வந்திருக்கிறேன், இதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆனா இந்த காலம் முடிந்த பிறகு மறுபடியும் யூதருடைய காலம், அதுதான் 70வது காலம் முடிஞ்ச பிறகு யூதருடைய காலம். நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன். யூதருடைய காலம் வந்தோடனே எருசலேம்ல தான் தொழுது கொள்றதுக்கான ஒரு இது வரும். ஆமா, எல்லா ஜாதிகளும் வருவார்கள். சகரியா 14 இருக்கேன், கூடார பண்டிகை ஆச்சரியம் தான் வரணும்ட்டு. அப்புறம் 1000 வருஷம் காலம் முடிஞ்ச பிறகு 1000 வருஷம் புதிய வானம் புதிய பூமி, புதிய வானம் புதிய பூமி. பிரதீப் நீ சொன்ன இன்னும் கொஞ்சம் ஆமா, அதான் அவர் வந்து ரட்சிப்பின் அந்த கதவை வந்து ஜென்டைல்ஸ், அதாவது புறஜாதிகளுக்கும் திறந்து விட்டாரு. அதனால அதுக்கப்புறம் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல ஊற்றப்பட்ட போது எல்லாரும் நீங்களே தேவாலயமா இருக்கிறீங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ அவரை தொழுது கொள்கிற காலம் எல்லா இடத்துலையும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சபையின் காலம் முடிஞ்ச பின்பு அந்த கிறிஸ்துவின் காலம், அவளோட ஒரு உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை பண்ணுவேன்றார். இப்ப சபையோட ஒரு உடன்படிக்கை பண்ணார். குமார் அநேக சிந்தப்படி என்னுடைய புதிய உடன்படிக்கை என்னுடைய ரத்தமா இருக்குதுன்றார். ஆனால் எபிரேயர் 8 அதிகாரத்துல மறுபடியும் நான் ஒரு எரேமியா 30 அதிகாரத்தில் சொல்றாரு, எசேக்கியேல் சொல்ல நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன்றார். அப்போ அது யூதருடைய காலம். அப்ப நம்ம அவங்களோட ஜாயிண்ட் ஆக மாட்டோமா பிரதர்? பிரஜாதியும் நமக்கு தானே சிஸ்டர், நம்ம விசேஷங்களா இருப்போம். நம்ம மருவமாகப்பட்டா நம்ம மனுஷங்களமா இருக்க மாட்டோம் சிஸ்டர், நம்ம தூதர்களை போல இருப்போம். இப்ப நாம தானே அவங்களோட சேர்ந்து ஆராதிக்க போறோம் அந்த எருசலேம்ல. ஆமா ஆமா, ஆண்டவரே ஆராதிக்க போறாரு. அப்புறம் என்ன, அவர் யார சொல்றாரோ, யார கை காட்டி என்ன செய்ய சொல்றாரோ அதான் நம்ம செய்யணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து புதிய நேரம் குதிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அவர் கட்டளைக்கு அப்படியே கீழ்படியும். அதுதான் நமக்கு அது பாக்கியம். அப்ப அதான் அந்த 1000 வருஷ அரசாட்சியில என்ன ஆகும்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்துருவாங்க. ஆமா, ஏன்னா அங்க மட்டும்தான் ஆராதனை செய்யணும் அப்படின்னா வந்து அப்பனா மற்ற இடத்துல எங்கேயும் ஆராதனை செய்ய முடியாது. அப்போ அவரை உண்மையா விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே எருசலேம்ல கூடிடுவாங்க. கண்டிப்பா. அப்படி விசுவாசிக்காதவங்க தான் மற்ற இடத்துல அதான் அவங்க வந்து அந்த டைம்லயும் விசுவாசிக்கிறதுனால அவங்க எல்லாம் வேற இடத்துல தான் இருப்பாங்க. இந்த சென்ஸ் உண்மையா அவரை தொழுது கொள்ளணும்னா எருசலேம் தான் வந்தாகணும்.
அந்த டைம்ல பாருங்க அந்த வசனம் உங்களுக்கு சொல்ற பாருங்க. சகரியா 14 இருக்கிறாங்க. சகரியா 14 அதிகாரம் 14 பாருங்க. 1103 பக்கம். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் யாவே தேவனாகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. நல்ல தெளிவா இருக்கா? தெளிவா. அப்ப சொல்றாரு என்ன, நீ நான் சொல்லுகிறது நம்ப, இந்த மலைகள்ல இது என்ன புறஜாதியாருக்கு திறக்கப்படுகிறது. அறிவுறுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இல்ல நீங்க யூதர்களாக தான் அறிவுறுக்கப்பட்டீங்க, தேவனால் நீங்க அறிவுறுக்கப்படல. தேவன் உங்களை அன்பு கூறுகிறார். எப்படி அன்பு கூறுகிறார்? அவருடைய குமாரன், ஒரே தேவன் குமாரன் நீங்கள் விசுவாசிங்கன்னா நீ கெட்டு போவதில்லை என்று சொல்லி அவரை கொடுத்து உங்களில் அன்பு கூர்ந்திருக்கிறார். 1 யோவான் 4 அதிகாரம் 8 இருந்து பாருங்க. 325 பக்கம். 1 யோவான் 4 அதிகாரம் 9, 10. சரி. 328 பக்கம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எவ்வளவு தெளிவா இருக்கு. இதை நீங்க அறியாத யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தேவன் தவறான பாதையில போயிட்டு இருக்கிறாங்க. அனுப்புனாலே வந்ததுனாலே இல்ல, அனுப்புனாலே. இப்ப இந்த உலகத்துல நம்ம வந்து கும்பலோட சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் வரும் எசைக்கிறது நாள் வருவது மிலாறு பூக்கிறது அப்படின்னு. அப்போ ஒரு நாள் வரும், அந்த நாளிலே ஆண்டவர் முன்பாக நிக்கிறது நம்ம வெட்கப்பட்டு போய் விடாதபடிக்கு நம்ம ஜாகிரதையா பூமியில இருக்கிற நாட்கள் இருக்கணும். ரொம்ப முக்கியம். இந்த சமாரியத்தை கொண்டு இந்த சம்பாஷணையை ஆண்டவர் நமக்கு சொல்லுவது என்ன? வேதத்தை முழுக்க பாருங்க. வேதத்தை முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்படும். நீங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்வீர்கள் சொல்லிட்டு உண்மையாய் தொழுது. ரட்சிப்பு 22வது, ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அது ஒத்த வசனம். யோவான் 1:11 பாருங்க. 124 பக்கம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு யார் என்றவர்? இந்த யார் என்றவர் மத்தேயு 1:21. சியாதானா 1:21. ஆமா. அவருக்கு அவன் யாஷுவா என்று பெயரிடுவாயாக. இந்த யாஷுவா என்று பெயரிடுவாயாக இந்த குழந்தையை தேவாலயத்தில் பிரதிஷ்டை பண்ண கொண்டு வந்தப்ப சிமியோன் என்ன சொல்றாரு? உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது, உம்முடைய ரட்சணத்தை, உம்முடைய சால்வேஷனை. அப்போ இந்த ரட்சணம் அல்ல ரட்சிப்பு என்பது யாரு? அதான் சொல்றாரு. ஏனென்றால் இந்த ரட்சண்யம் அல்லது ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யூதர்கள் என்ன ஒரு யூதனா அனுப்பிச்சிருக்கிறார்.
யூதாவில் எப்படி யூதா கோத்திரத்துல வந்த தாவீதின் வம்சத்திலே மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தின் வழியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய குமார் என்று மரித்தோருக்கு உயிர்த்தெழுந்தனால பலமாறு உயிர் கொண்ட தேவகுமாரனுமா இருக்கிறார். இப்ப ரட்சிப்பு யூதர்களுடைய வருகிறது. அந்த சால்வேஷன், அந்த யாஷுவா நான் தான். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்ப ஆவியோடும் உண்மையோடும் என்னது? நீங்க கருத்து மலையில தொழுது கொள்றீங்க இல்லைங்களே, ஆனா உண்மையோட தொழுது கொள்ளல. ஏன்? உங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. உண்மையோடு அது எப்படி? நம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். 119ஆம் சங்கீதம் 160 சொல்லுங்க. சமூலமும் சத்தியம். வெறும் ஆதி ஆமத்துல இருந்து உபாவம் மாத்திரம் வரைக்கும் கிடையாது. வெறும் ஆதி ஆமத்துல இருந்து மல்கியா மாத்திரம் கிடையாது. ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும். அதுதான் பரிசுத்த வேதாகம். ஆனா இப்ப இந்த பாதி வச்சு புதிய ஏற்பாடு மாத்திரம் வச்சு படிக்கிறது இதெல்லாம் போகாது. முழுக்க 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 உண்மையாய் தொழுது. அப்போ அந்த உண்மை நமக்கு வேணும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது காரணம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுதுகள் எப்படிப்பட்டதா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். சொல்றார் பாருங்க, தேவன் ஆவியா இருக்கிற ஸ்திரீயே நான் எப்படி இருக்கிறேன்? மாம்சமா இருக்கிறேன். மாம்சமா இருக்கிறேன். நான் ஒரு காலம் வரப்போறது. அப்போ நான் மரித்து உயிர்த்தெழுந்திருப்பேன். உயிர்த்தெழுந்த பிறகு நான் எப்படி இருப்பேன்? நான் அப்படி இருப்பேன். லூக்கா 24 அதிகாரம் 39 பாருங்க. தொடாத ஸ்திரீன்றது யோவான்ல சிஸ்டர். யோவான் 20:17. நான் சொல்ற லூக்கா 24 தீர்ச்சர்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். 39 123 பக்கம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. நான் மாம்சத்தில் இருக்கிறான். எப்படிப்பட்ட மாம்சம்? மகிமையடைந்த மாம்சம், மகிமையடைந்த சரீரம். ஆனா தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறார். குமாரனே மாம்சம் மாறாரு. மாம்சமா இருக்கிறவரை ரட்சிக்கும்படி 2 அதிகாரம். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடி அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானால் அதை பார்த்துதான் சிமியோன் சொல்றார், நீர் உண்டாக்கின இந்த ரட்சணத்தை. இது மாம்சமும் எங்களெல்லாம் ரட்சிக்கணும். நாங்க எப்படி இருக்கிறோம்? மாம்சத்துல ரத்தத்துல. அதே போல எங்களை ரட்சிக்கும்படிக்கு அதுக்கு ஒரு கிருபா பாத்திரத்தை நீர் அனுப்பினீரே. அந்த பாத்திரத்தை கண்கள் கண்டது. தெளிவா இருக்கா? இப்ப தேவன் ஆவியா இருக்கிறார். நீங்க அவரைதான் தொழுது கொள்ளணும். அப்ப அந்த ஸ்ரீ சொல்றா, மேசியா வரும்போது எல்லாம் அறிவிப்பார். அப்பதான் சொல்றார், ஸ்ரீய நான் தான் அவர். அவர் I am the Messiah. I am the life. I am the gate. I am the shepherd. I am the life. இந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது, அவர் ஒருவருக்கு தான். இப்போ உலகத்துல எவ்வளவு பேர் வந்திருக்கலாம், ஆனா யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிறவர் அவர் தாங்க. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 16 வாசகம் பாருங்க. அதிகாரம் 340 16 17 ரெண்டும். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெறியினாக உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்கத்தின் மத்தியிலே சிங்கத்தின்
சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீருக்குள்ளே ஊற்றங்களுக்கு நடந்து வருவார். நடத்துவார் சிஸ்டர். நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்போ அந்த அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாண்ட நம்ம நடத்துறது யாரு? ஆட்டுக்குட்டியானவர் தான். ஜீவ தண்ணீர் ஊற்று யாரு? எரேமியா 2:13, எரேமியா 17:13. யாவே தேவன். எரேமியா 2:13, எரேமியா 17:13. சரி, குறிச்சு வச்சுங்க, அப்புறம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:6 பாருங்க. அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்று இலவசமாய் கொடுக்கிறேன். 22:1 பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமி. 22:1 பின்பு பளிங்கியை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த ஊற்றாண்ட நம்ம நடத்தி போறது யாரு? ஆண்டவர். இந்த ஜீவ ஊற்று யாரு? ஏசியா 44:3 பாருங்க. நிறைய வசனம் இருக்குது. 44:3. பக்கம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 12:3 பாருங்க. பக்கம் சொல்லுங்க. 818 பக்கம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட. அது எப்போது? 12:1 என்ன சொல்லுது? அக்காலத்திலே. நீ சொல்லுவது எக்காலத்திலே? இஸ்ராயேல் எகிப்து தேசத்திலிருந்து 11:10. அக்காலத்திலே சர்வ வல்லமை உள்ளவர் அசீரியாவிலும் 11:10. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக, அதான பிரதர்? ஆமா. ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். இப்ப வாசிங்க, அந்த காலத்துல என்ன நடக்கும்? அக்காலத்திலே சர்வ வல்லமை உள்ளவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோஸிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் ஸ்னேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக் கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி. முதல் விசை கரத்தை நீட்டினார். எதுக்காக? ரட்சிப்புக்காக. 2ஆம் கரத்தை நீட்டது எதுக்காக? நீதியை செலுத்துவதற்காக. அந்த காலத்துல தான் என்ன பண்ணுவாங்க? 12:3 ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மீட்டுக் கொள்வார்கள். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு அந்த தண்ணீரை கொடுக்கிறவர். ஏசாயா 55 பாருங்க. தாகமா இருக்கிறவர்களே 55:1 வாசிங்க. 55:61 பக்கம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள்.
பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அப்போ இந்த ஜீவ தண்ணீர் அந்த ஸ்திரீ கேட்டது வேற. ஆனா ஆண்டவர் அந்த ஸ்திரீய ஜீவ தண்ணீர் சொல்லி எதெல்லாம் காமிக்கிறாரு? வெறுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, நம்பிக்கையே இல்லாத ஜனங்களா இருந்த சமாரியர் மாத்திரம் இல்ல, நாமும் அப்படிதான் இருந்தோம். இப்ப நமக்கு எல்லாம் இந்த ரட்சணத்தை கொடும்படிக்கு இந்த சமாரிய ஸ்திரீ அந்த சம்பவத்தை கொண்டு தேவன் உலகத்துக்கு முழுக்கத்துக்கும் இந்த காரியத்தை வெளிப்படுத்த மேசியா வந்து இதெல்லாம் அறிவிப்பார். நான் சொன்னப்பா என்ன சொன்னார்? உன்னோட பேசுகிறார், நானே அவர். அப்ப அந்த நானே அவர்ன்ற அவரே நாம் பற்றி கொண்டால் நமக்கு நம்ம எங்க போய் சேருவோம்? ஜீவ ஊற்றண்டை போய் சேருவோம். ஜீவ நதியில நம்ம அமர்ந்தா அதான் பாடினோம், ஜீவ நதியே எந்த நூலத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எவ்வளவு பேர் ஆராதனைக்கு நேரத்தை வரமாட்டேன்றீங்க. எல்லாம் பிஸி பாடிஸ். என்ன பண்றது? ஆராதனை கொஞ்சம் நேரத்துல வந்தா நல்லா இருக்கும். எப்படி வசனம் முக்கியமா? வசனம் முக்கியம் கண்டிப்பா. கூடிய வரைக்கும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வாங்க. அப்போ அந்த அந்த ஜீவ நதியில நான் தங்கினோமானது எப்படி பெருவெள்ளம் வந்தப்போ அந்த பேழையிலே நோவாவும் அவரை சார்ந்த குடும்பத்தாரும் தங்கி காப்பாற்றப்பட்டார்களோ, அதே போல பேழையாகிய மேசியாவுக்குள்ளே நாம் தங்கும் போது பெருவெள்ளம் வந்து எது வந்து மோதினாலும் நம்ம இதை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நாம் கற்பாறையாகிய சாலிட் ஆன் கிரைஸ்ட் த சாலிட் ராக் ஐ ஸ்டாண்ட் ஆல் த கிரவுண்ட் இஸ் சிங்கிங் சாண்ட் பாடுங்க. நான் நிற்கும் பாறை மேசேதான், வேற அத்திபாரம் மணல் தான். அப்போ அந்த மேசியாவின் மேல் நாம் மேசியா உறுதியாய் பற்றுக்கொள்வோமாக. நமக்கும் அதே ரட்சணத்தின் அந்த ஊற்றுல நம்ம முண்டு சாப்பிடுவோம் பெரியமானவர்களே. அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தை முழுமையாய் வாசிப்போம், வேதத்தை நேசிப்போம், வேதத்தை அறிந்து கொள்வோம், வேதத்தை உட்கொள்வோம், வேதத்திற்கு கீழ்ப்படுவோம், வேதத்தையே வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.